கோலை வைக்கிறாங்க, தண்ணி, ஒரு ஊசி வைக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சோறு சாப்பிடுங்க, ஒரு பருக்க நவுந்து வந்துச்சா அந்த ஊசியை எடுத்து அந்த பருக்கையை குத்தி தண்ணியில அலமிட்டு சாப்பிடுவார். இதை நீங்க அடுத்த எபிசோட்ல கேளுங்க, ஏன் அப்படி பண்ண நான் விளக்கம் சொல்றேன். அப்ப கணவனுக்கு அவங்க வந்து பணிவீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கூப்பிடுற நேரா வந்து கொஞ்சம் சற்று தாமதமாகி விட்டது. வந்து கதவு திறக்கிறாங்க, இவர் எரிக்கிற மாதிரி பார்த்திருக்காரு. அந்த அம்மா ஞானம் பூந்துருச்சு. ஏன்னா வள்ளுவரோட மனைவி இல்லையா, அவர் சாதனை பண்ண மனைவிக்கு அதுல பங்கு உண்டு இல்லையா, சொத்துல எப்படி பங்கு அதே மாதிரி பங்கு உண்டு ஞானத்துறையிலையும். அந்த அம்மா அப்படி பார்த்தவன தெரிஞ்சுக்கிச்சு, கொக்குன்னு நினைத்தாயோ கொங்கணவானிச்சு, கொக்குன்னு நினைச்சான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாரு, இது உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் அப்படின்னாரு. என் வீட்டுக்கார திருவள்ளுவருப்பா, தெரியாதான்னு சொல்லிட்டு. ஐயோ அப்படியானு அந்த மூளைக்கு போ, கசாப்பு கடைக்காரன் ஒருத்தரப்ப அவன்கிட்ட போய் கேள்விட்டாங்க. நேரம் அங்க போனவன்னு அவரு நீதான் கொங்கனவன உட்கார ஒரு மூல அப்படின்னு யாரு இறைச்சி வெட்டுறவன். அப்புறம் இதெல்லாம் வெட்டி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் கால் இல்லை, ஒருத்தர் வந்து கண் குருடு வேற, அவளெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்து என்ன வேணும் சொல்லுங்க கேட்கறாரு. இவ்வளவு பணிவிடை செஞ்சாதான் உனக்கு ஞானமே வரும். நீ எந்த தொழில் பண்ற அது வேற விஷயம், புரியுதா? கடமையை கரெக்டா செஞ்சு முடிச்சு, கடமையை தவறுனாலும் பாவத்துல போகுது. அதனாலதான் ஒரு பிறப்பு ஒண்டிய குடும்பம் இல்லாம சிறப்பு இல்லைன்னா இவ்வளவு கடமை செய்ய வேண்டியது இருக்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு நமக்குன்னு ஒரு கடமைகளை கரெக்டாக நம்ம செஞ்சிடணும். செஞ்சுக்கிட்டே அந்த லைன்ல அப்படியே போக வேண்டியதுதான், செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு புது அனுபவத்தில் எனக்கும் இந்த சித்த மார்க்கத்தில் போகணுன்ற ஆசை இருக்கு. சரி, எனக்கு என்ன புக்ஸு இல்லை என்ன வே இல்லை யாரை எனக்கு ரிஃபர் பண்ணுவீங்க எந்த சித்தரை பற்றி படிக்கிறது? ரொம்ப சுலபமா உங்களுக்கு படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, சித்தர் மெய்ப்பொருள்னு ஒண்ணு இருக்கு நூலு. வைத்திய ரத்னம் பலராமையா எழுதுற நூலு. வைத்திய ரத்னம் பலராமையா என்னோட மானசீக குரு, என்னோட குருவோட குரு, ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் வந்து வந்தவாசி நான் போயிருக்கேன், சமாதி ஆயிட்டாரு, அவர் போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். 18 வயசுல அவர் நூலை படிக்க ஆரம்பிச்ச மனுஷன். இன்னைக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். வைத்திய ரத்னம் பலராமையா, அவர் போட்டோ இருந்தா கூட போட்டு விடலாம். அவர் போட்ட புக்கு சித்தர் மெய்ப்பொருள், ரொம்ப சுலபமா இருக்கும், சின்ன புக்கு தான், ஒரு 100 பைசா இருக்கும். அதை வாங்கி படிங்க, சித்தரோட கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சு போயிடும். கந்தசாமி எழுதின புக்கு ஒன்று இருக்கு இங்கிலீஷ்ல, இந்த சித்தா சிஸ்டம் போட்டு, அதையும் வாங்கி படிக்கலாம். சித்தர் நூலெல்லாம் கடுமையான தமிழ், கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். அதை படிச்சுட்டு சில விஷயங்கள் நீங்க சொல்றப்ப எனக்கு உண்மையில புரிய. ஆமா, ஒரு சின்ன ஒரு தரவு ஒன்று சொல்றேன் பாருங்க. அந்த நூல்ல போட்டிருக்கு, இரு குரங்கின் கை சாறு எடுத்து அயத்துல விட்டு அரைன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணிட்டான், 2 குரங்கு பிடிச்சு வந்தான், கையை வெட்டி ரத்தத்தை எடுத்து, 2 குரங்கு கையை வெட்டி ரத்தத்தை எடுத்து அயம்னா இரும்பு போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் போன ஒரு பெரியவர் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்குன்னு, இரு குரங்கின் கை சாறு எடுத்து அயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் மடப்பையில, ஃபர்ஸ்ட் கோட்பாடு அவங்க கொல்லாமை, குரங்க வெட்ட சொல்லுவாங்களா, இது பரிபாஷை. சித்தருங்க வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வச்சிருவாங்க, ஏன்னா மடனுங்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. குரங்குன்னா வந்து முசுன்னு அர்த்தம், தமிழ்ல ஒரு பேர் இருக்கு. அப்ப இரு குரங்குன்னா முசு முசு, முசு முசு கைன்னு ஒரு மூலிகை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசு முசு கை, கூகுள் பண்ணி பாருங்க. இரு குரங்கின் கை, 2 குரங்கா, முசு முசு கை. அது சாறு எடுத்து இந்த அயத்துல போட்டார செந்தூரமாவும் சொல்லியிருக்காங்க. இது டீகோடிங் பண்ணாலும் ஏன் டீகோடிங் பண்ணணும்? டீகோடிங் பண்ற அளவுக்கு உன்ட்டு அறிவு இருக்கணும். ஏன் உன்ட்டு அறிவு இருக்கணும்? நீ தகுதியான ஆளுன்னு தெரியும். ஏன்பா பரிச்சை வைக்கிறாங்க? இப்ப நம்ம நாட்டுல பரிச்சை இருக்கா இல்லையா? ஏன் வைக்கிறாங்க? யூனிவர்சிட்டியில பரிச்சை வைக்கிறாங்க. நீ தகுதியான ஆளா? படிக்காத டாக்டர் என்ன பண்றது? ஊசி போடுற சமயத்துல அப்படி மெதுவா குத்தி இழுத்து பார்ப்பாங்க, ரத்தம் எல்லாம் வருது, அங்க குத்தலாமான்னு பார்ப்பாங்க. யாரு வேணா விட்டா என்ன பண்ண, இப்படி கூட குத்துவான், எவனா போவானா? தகுதி அவன்கிட்ட இருக்கணும். டீகோடிங் இன்னும் போக போக டீகோடிங் பண்ணிக்கிட்டே நிற்பாங்க. டீகோடிங் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு தனி ஒரு மூளை வேணும், ஆயிலே பத்தாதுப்பா. நான் ஒரு புக்கே முப்பு குருன்னு ஒரு புக்கு இருக்கு, 5000 முறை படிச்சிருக்கேன் வாழ்க்கையில. எந்த பக்கத்துல என்னன்னு அழகா சொல்ல முடியும். அந்த புக்கும் வாங்கி படிங்க. இந்த முப்பு சொல்றோம், அதை வாங்கி அமுத கலசம் வாங்கி படிக்கலாம். சித்தரோட மத்த நூல்லாம் நிக்குது.
கமலக்கண்ணன் எழுதிய புக்கு கூட இருக்குது, வாங்கி படிக்கலாம். ம். இப்படி ஒரு புக்கா படிச்சு அப்புறம் சித்தர் எழுதிய நூல்ல போகணும். அப்படி போகும்போது தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க பாரு, அந்த தலை சுத்துற மாதிரி பாடல்கள் ஒரே அப்படியே. அதாவது சில பேர் போதையில தண்ணி அடிச்சுட்டு ஆடி நடந்து போய் சேர்த்துருவாங்க வீட்டுல. இவர் நூலை படிச்சுட்டு போய் சேரவே முடியாது, அந்த அளவுக்கு நிற்கும். அவருடைய ஆசை இல்லாமல் அகத்திர நூலா அவருடைய ஆசை இல்லாம ஒரு வாரத்துல உள்ள அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியாது. எந்த சித்தர் நூலை எடுத்தாலும் அவர் அகத்தியரா ஓம் அகதீசாய நம ஒரு 9 முறை சொல்லிட்டு உன் ஆசையால எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆசை கொடுன்னு சொல்லணும். போகரா ஓம் போகநாதாய நம, அல்ல பழஞ்சம சித்தனே புலிபாணியா புலிபாணி, ராமலிங்க ராமலிங்க சுவாமி. இப்படி அவங்க ஆசை இல்லாம அந்த இடத்த தொடவே முடியாது, இதுவும் பண்ண முடியும். இப்ப பிரத்யேகமா நம்ம கண்ணுக்கு தெரியுது வந்து ரொம்ப பெருசா பேசப்படுறது வந்து இந்த 12 சித்தர்கள், 18 சித்தர்கள். அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. 60 வருஷத்துக்கு முன்னே வந்த நூல்லயே நவகோடி சித்தர் சொல்லிட்டாங்க. நவகோடி இவங்க எல்லாம் இன்னமும் ஸ்டில் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? இன்னொரு டைமென்ஷன். அரவிந்த் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. உலகத்துல கண்ணில் இப்ப இந்த மேஜருக்கு நீங்க எக்ஸ்ரே வச்சு பிடிச்சிடலாம். எக்ஸ்ரேல பிடிக்காத உலகத்துல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இப்ப எக்ஸ்ரே பிடிக்கிறோம், ஒரு கொசு எக்ஸ்ரேல பிடிச்சிடலாம், ஒரு மண்ணை பிடிக்கலாம், ஒரு இரும்பு, எதை வேணா எக்ஸ்ரேல பிடிச்சிடலாம். எக்ஸ்ரேல பிடிக்காதது ஒண்ணு இருக்கு, அது ஆன்மான்னு பேரு. எக்ஸ்ரேல பிடிக்க முடியாது இல்ல, ஆனா அதுக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆன்மா விட்டுருங்க, தனியா விட்டுருங்க. இதை நம்ம முந்தைய சுனாமி வந்துச்சுல ஜப்பான்ல, ஒரு வீடியோல பாருங்க, ஒரு உருவம் ஏறி ஓடும், ஆனா டிரான்ஸ்ஃபர் பாத்துருக்கீங்களா? ரொம்ப வைரலாவும் போனுச்சு அந்த வீடியோ. இது அகத்தியர் 2000 வருஷத்துக்கு முன்னே எக்ஸ்ட்ரே, அதாவது கார்பன் அண்ட் கார்பன்லெஸ், நம்மளாம் கார்பன் கரி, கார்பன்லெஸ் உயிர் இருக்கு. அந்த உயிருக்கு வந்து 9 லட்சமா டிஃபரெண்ட் டைமென்ஷன் இல்ல, வேற டைமென்ஷன்ல 9 லட்சம் பேர் டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்காங்க சொல்றாங்க. 9 11 எனக்கு சரியா தரவு தெரியல, இருக்கான்னு சொல்ல. அப்ப எவ்வளவு பேர் இந்த உலகத்துல நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஆள் நினைக்கிறீங்களா?